ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அழகான நாள் ஆடி 18. இந்த நல்ல நாளில் நாம் மனதார நம்மளுடைய குலசாமியை நினைத்து, கங்கா மாதவை நினைத்து, காவேரி தாயாரை நினைத்து மனதார என் தாய்க்கு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த உலகத்தில் எல்லாரும் எந்த குறையில்லாமல் நல்லா இருக்கணும்னு சொல்லி காவேரி மண்ணில் பிறந்த இந்த அன்பான தெய்வ மகளுக்கு என் தாய்க்கு நான் கொடானு கோடி நன்றி சொல்கிறேன். காவேரி தாயாரையே போற்றி, என் அன்னையே கங்கா மாதாவையே போற்றி. இந்த ஆடி 18 திருநாளில் எல்லாரும் சிறுசிற்பமாக இருக்க என் தாய் கங்கா மாதாவை நான் மனதார பிரார்த்தனை பண்ணுறேன். என் கங்கா தாயாரை போற்றி, என் காவேரி மாதாவையே போற்றி. எந்த குறை இல்லாமல் இந்த உலகத்தில் எல்லாரும் எந்த அன்ன குறை இல்லாமல், எந்த செல்வ குறை இல்லாமல், எந்த நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும். பகவானேன் தாயாரேன் கங்கா மாதாவே, தாயேன் காவேரி தேவியேன் குலசாமியே போற்றி போற்றி. இந்த காவேரி மண்ணில் பிறந்த இந்த மகள் உண்மையாலுமே ரொம்ப பாக்கியசாலியாக நான் நினைக்கிறேன். காவேரி தாயே, எப்பொழுதும் உன் மகளாகவே இந்த உலகத்தில் எந்த திக்கில் இருந்தாலும் உங்களை நினைத்து கொண்டு மனதார பிரார்த்தனை பண்ணி இந்த உலகத்தில் பல வெற்றிகளை நான் சந்தித்து அந்த பெருமையெல்லாம் என் தாய்க்கு நான் சமர்ப்பணிக்கிறேன். தாயாரே கங்கா மாதாவே போற்றி. இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும். தாயே காவேரி தாயாரையே போற்றி போற்றி. நம்ம சிவாய். இந்த காவேரி தாயோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். நான் இந்த இடத்துல இந்த காவேரி தாயார் நினைச்சு உங்கள் எல்லாருக்கும் மனதார வாழ்த்துகிறேன். ஓம் நம சிவாய. நம சிவாய. எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமே என்னுடைய இல்லத்தில் கரெக்டான முறையில் பக்தியாக வழிபாடு பண்ணுவதுங்க. எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், வீட்டில் வழிபாடு பண்ணுங்க, முதல் வீட்டில் எழுந்திரிச்சு விளக்கு ஏற்றுங்க ஃபஸ்ட்டு அன்னிட்டு. நம்ம வழிபாட்டில் இருக்குதுங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம். என் இல்லமே ஒரு கோயில் மாதிரி நான் வைப்பதிலையும், பிறகு என் வீட்டு வாசல் கோலத்திலையும், பிறகு அம்பிகை பண்ணக்கூடிய அந்த வழிபாடுலையும் எந்த குறையும் வைக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். என் தாய்க்கு வாங்க நம்மளோட வழிபாடுகளும் சில கோலங்களும் நம்ம பார்த்தல. இன்றைய அழகான ஆடி 18 நல்லாள். நம்ம சிவாய. இன்னைக்கு நான் என்னுடைய வாசலில் என்னோட அம்மாவுக்கு பிடிச்ச கோலம் போட்டிருக்கிறேன். நான் சிறு குழந்தையாக இருக்கும்போது ஸ்கூலுக்கு நான் சில வயசில் அந்த ஸ்கூலுக்கு போக நேரமெல்லாம் சில நேரத்தில் பார்க்கும்போது என் அம்மா இந்த கோலத்தை தான் அதிகமாக போடுவாங்க. வாங்க அந்த கோலத்தை நான் இன்னைக்கு அழகான ஆடி 18 நல்லால நான் போட்டிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். அழகான ஆடி 18 நல்லால என் அம்மாவுக்கு பிடிச்ச இந்த கோலம். என் அம்மாவுக்கு பிறகு என்னுடைய ஊர் அம்மைக்கு இந்த கோலம் சமர்ப்பணம். அன்னையே தாயாரையே போற்றி. விநாயகரே கங்கா மாதாவேன் தாயாரே சரஸ்வதி அன்னையே போற்றி போற்றி. இந்த உலகத்தில் நான் அதிகமாக நேசிக்கக்கூடிய என் அம்மை தாய் சரஸ்வதி மாதா, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாக, என் தாயாராக, என் அம்பிகையாக, தேவி மகமாய் சக்தி ஸ்வரூபிணியாக எனக்கு எப்பொழுதும் வழிகாட்டியாக அம்பிகை துணையிருந்து காப்பாற்றுவாங்க. என் தாயே சரஸ்வதி மாதா போற்றி, என் கங்கா மாதாவே போற்றி. மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்கிடைய மனமார்ந்த ஆடி 18 திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய். வெற்றிவேல் முருக. வெற்றும் நிதான வீரமுனிதான முருக பெருமானையை போற்றி. இந்த உலகத்தில் நாம் ஒரு விஷயத்தை நம்ம மதிக்கலைன்னா அது நம்மளை மதிக்காது. எத்தனோ விஷயம் இருக்குங்க. உதாரணத்துக்கு பைசா, காசு. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா காசு அக்கடை வீசுறது, இக்கடை வீசுறது, அதே மாதிரி அதுக்கு மதிப்பே கொடுக்கறது இல்லை இல்லைங்களா? அப்புறம் எப்படி மகாலட்சுமி நம்மளை மதிப்பா? நாம் அதே மதிச்சா தானே அது நம்மளை மதிக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி அன்னம். சில பேர் சாப்பாடு சம்பந்தமே இல்லாமல் வேஸ்ட் பண்ணுவாங்க. எதை நீ மதிக்கிறாயோ கடைசி காலத்தில் அதுதான் உன்னை மதிக்கும். இந்த சாப்பாடை நீங்கள் மதிச்சு பாருங்க. வேஸ்ட் பண்ணாமல் அந்த உணவை யாருக்காவது சாப்பாடு இல்லாத ஒரு ஏழை உழைய மக்களுக்கு கொடுங்க. ஏங்க எத்தனோ நாய்கள், பறவைகள், எத்தனோ விஷயங்கள், பூனைகள், அந்த மாதிரி நம்ம வீட்டு முன்னாலே, நம்ம கண்ணு முன்னாலே பட்டினி சாவாங்க சாப்பாடு இல்லாம. ஆனா நாம் என்ன பண்ணுவோம்? கொண்டு போய் வேஸ்ட் பண்ணுவோம். இப்போ நான் சொல்றேங்க, எதை நான் மதிக்கிறது இல்லையோ கடைசியில் அது நம்மளை மதிக்காது. இளமையில நம்ம வாழ்ந்துடலாம், ஆனா முதுமையில வாழ்றதுக்கு இருக்கு பாத்தீங்களா? அப்பதாங்க வாழ்க்கையில என்னன்றது அப்பதாங்க தெரியும். இப்பெல்லாம் முதுமைன்றது 90 வயசு ஆனா இல்லைங்க, 40 வயசு ஆனாலும் அது முதுமை தான் கிட்டத்தட்ட. ஏன்னா அவ்வளவுதான். ஏன்னா 60-70 வருஷம் இந்த காலகட்டத்துக்கு அவ்வளவுதான். ஒரு மனுஷனோட ஆயுள் அப்படிதான் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? நாம் எதை மதிக்கிறோமோ அதைத்தான் நான் நாளைக்கு நம்மளை மதிக்கும். பகவான் அமைச்சிருக்காரு, போ நீ இந்த பூலோகத்துல போய் பிறந்து
வாழு, ஒரு 4 நாள் இந்த உலகத்தை அப்படியே சுற்றி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி நம்மளை அனுப்புறாரு. ஒரு 60-70 தீபாவளி பார்த்துட்டு வான்னு சொன்னால் நாம் என்ன பண்ணுறோம்? நமக்கு சொத்து சேர்த்து, நம்ம குழந்தைங்களுக்கு சொத்து சேர்த்து, அவங்களுக்கு சொத்து சேர்த்து சொத்து என்ன பண்ண போறீங்க? ஒரு நாள் மண்ணுக்கு தாங்க. இருக்கும்போது தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க. தானம் தர்மமே நம்மளை காக்கும். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய குழந்தை குட்டிகளும் காக்குங்க. வேற எதுவும் கிடையாதுங்க. சேர்த்து வச்சு என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் கிடையாது. பகவான் நம்மளை சுற்றி பார்க்க தான் அனுப்பியிருக்காங்க இந்த பூலோகத்தை. சுற்றி பார்த்தோன்னா என்னங்க, நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சுற்றி பார்க்கறதானே என்னங்க, நம்ம இந்த பூலோகத்தில் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களையும் நம்ம போய் பார்த்துட்டு வரணுங்க. வாய்ப்பு இருந்தால் ஒரு ஆன்மீக பயணமாக குடும்பத்தோட போயிட்டு வாங்க. தான தர்மம் பண்ணுங்க. சேர்த்து வச்சு என்ன பண்ண போறீங்க? எல்லாம் மண்ணுக்கு தான் இல்லைங்களா? எத்தனோ பேர் பட்டினி சாவுறாங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க. தர்மம் பண்ணுங்க. தர்மம் பண்ணா ஏதோ ஒரு பண்டிகை நாள்ல, ஒரு பிரதோஷ நாள்லயோ, ஒரு விசேஷ நாளே கொண்டு போய் அன்னம் செஞ்சுட்டு கொண்டு போய் 4 பேர் கொடுக்கறது மட்டுமே தர்மம் ஆகாதுங்க. நம்ம வாழ்ந்த காலத்துல எத்தனோ பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. வீட்டுல ஒரு துளி பைசாவும் கஷ்டப்படுவாங்க. சாப்பாடு இல்லாம, வீட்டுல சமைக்க எதுவும் இல்லாம, வீட்டுல வேலை இல்லாம, அவங்களோட கெட்ட நேரமா என்னமா எல்லாமே ஸ்டாப் ஆயிருக்கும். வேலை இருக்காது, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, சாப்பாட்டு செய்யறதுக்கு பைசா இருக்காது, ஆரோக்கிய மருந்து வாங்குறதுக்கு பைசா இருக்காது. அப்படிங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்க. உங்க முன்னாலே எத்தனோ பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனா பார்த்துக்கொண்டு சில பேர் அப்படியே இருப்பாங்க. ரொம்ப தவறுங்க. அன்னம் ஒன்றே தர்மம் ஆகாதுங்க. இதுவும் இப்படியா தர்மங்களும் நீங்க பண்ணணும் இல்லைங்களா? நம்ம சுத்தி இருக்கிறவங்களே நல்லா வச்சுக்கணும், அவ்வளவுதாங்க. தானத்திலே சேர்ந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லா தானமும் சேருதுங்க. இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உங்களால என்ன முடியும்? எக்ஸ்ட்ராவா கழுவு உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? 4 பேருக்கு கொடுங்க. தர்மத்தையும் அந்த புண்ணியத்தை நீங்க சம்பாரிச்சு அதை உங்க குழந்தைகளுக்கு விட்டு கொடுத்துட்டு போங்க. அதுவே அவங்கள வாழ வைக்கும். சரிங்களா? நாம் இந்த உலகத்துல எதை மதிக்கிறோமோ நாளைக்கு அதுதான் நம்மளை மதிக்கும். அதே மாதிரி காசு, அதே மாதிரி அன்னம், அதே மாதிரி சில பேர் விஷயங்கள், சில பேர் நாம் மதிக்கவே மாட்டோம் இல்லைங்களா? நம்மளை யார் நாளைக்கு மதிப்பா? அந்த மாதிரி வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்கீங்க. நாம் எதை மதிக்கிறோமோ அதைத்தான் நாளைக்கு நம்மளை மதிக்கும் இல்லைங்களா? நம சிவாய வாழ்க, அதன் தாழ்வாழ்க, இப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ்வாழ்க. உங்களோட அன்பு தெய்வமகள் என் விகாஷினி. உங்க கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், எத்தனையோ விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் நமக்காக விட்டு கொடுத்து போயிருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமே. வேலை வேலை வேலைன்னு சொல்லி சில பேர் வாழ்க்கையே மறந்துட்டாங்க. வாழ்ற இந்த 40-50 வயசு அந்த வருஷத்தோட வாழ்க்கைக்கு எல்லாமே மறந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஓடாதீங்க, ஓடுங்க, தேவைக்கற்ற ஓடுங்க. மீது தர்மம் பண்ணுங்க. கோயில் கோபுரங்களுக்கு போயிட்டு வாங்க. புண்ணிய பூமியை போய் மெதிங்க. சரிங்களா? அதுவே தர்மமாகும். இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உதவுங்க. அந்த புண்ணியமே உங்க குழந்தைங்களை காப்பாற்றும். நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறது கிடையாது. உண்மையான நல்ல புத்தியும் நல்ல ஒரு ஆன்மீக ஒரு விஷயத்தையா அந்த குழந்தைங்களை வளர்க்கணும். அந்த விஷயமாக வளர்க்கணும். நல்ல புத்தி கொடுத்தாலே போதுங்க. நல்ல தியானம், நல்ல புத்தி இது கொடுத்தாலே அடுத்து அவங்க படிப்பு வந்துடும். படிப்பு வந்து அவங்க வாழ்க்கை அவங்க நல்லா வாழ்ந்துட்டு போறாங்க. சொத்து சேர்த்து என்ன பண்ண போறீங்க? தர்மம் பண்ணுங்க. இந்த தர்மம் ஒன்றே அந்த குழந்தைங்களை காப்பாற்று. ஓம் நமச்சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமச்சிவாய வாழ்க, அதன் தாழ்வாழ்க, இப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ்வாழ்க. உங்களோட அன்பு தெய்வமகள் என் விகாஷினி. மறக்காம தெய்வமகள் என் விகாஷினி யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறு ஆன்மீக விஷயங்கள் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். நமச்சிவாய. நன்றி, வணக்கம்.